அம்மா அவர்கள் விட்டு சென்ற ஆட்சியில குருட்டு யோகத்தில் ஆட்சிக்கு வந்துட்டு 4 வருஷம் கொள்ளையோ கொள்ளைன்னு அந்த ஆட்சியை படாத பாடுபடுத்தி அந்த ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தை இவங்க அப்பா வீட்டுல இருந்து கொடுத்த பணம் மாதிரி அதுல போய் கலந்துக்கிறாங்க. அதுக்கு ஒரு அமைச்சர் இந்த ஜெயக்குமார்னு ஒருத்தர் எதுக்கு எடுத்தாலும் பேசுவாரு. அது கட்சி நிகழ்ச்சி இல்லையா? எங்களுக்கு தெரியும் அது கட்சி நிகழ்ச்சி இல்ல, அது ஒரு திட்டத்திற்கான நிகழ்ச்சி. அந்த திட்டத்தை கொண்டு வந்தவங்களே அம்மா. திட்டத்தை கொண்டு வந்த படத்தில் இல்லைன்னா பழனிசாமிக்கு அங்க என்ன வேலை? அம்மா படம் இல்லைன்னா அந்த மீட்டிங் வருவோம், நம்ம தலைவர் படம் இல்லைன்னா வருவோமா? ஆனா எந்த அம்மாவோட ஆட்சியில இவர் முதலமைச்சரா இருந்தாரோ, எந்த அம்மாவுடைய ஆட்சியில எம்எல்ஏவா இருந்தாரோ, எந்த அம்மாவுடைய கட்சியில அமைச்சரா இருந்தாரோ அவரை முதலமைச்சர் ஆக்கினாங்களோ. நான் தொண்டை 50 வருஷம் உழைச்சோம். இவர் உழைச்சதுதான் தெரியுமே, 4 காலில் உழைச்சதுதான் எல்லாருக்கும் தெரியுமே. அம்மாவுக்கே துரோகம் செய்கின்ற விதமாக. அதனாலதான் அண்ணன் செங்கோட்டை அமைதியானவர் பொறுத்து கொள்ள முடியாம அன்றைக்கு எதிர்த்து குரல் கொடுக்க ஆரம்பித்திருக்கார். அங்க உள்ள நிறைய தொண்டர்கள் நிர்வாகிகள் மனநிலை இதுதான். அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும், ஓரணியில் திரள வேண்டும் என்பது அவர்களின் எண்ணம். அது 26க்கு முன்பு பழனிசாமியோ இல்லாமல் அது நிறைவேறும் என்பது உறுதியாகி கொண்டிருக்கிறது. உறுதியாக நிறைவேறும். அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் திரள்வோம், திமுகவை வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் என்று சொல்லி இந்த மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவு கட்ட நீங்கள் ஆதரவளிக்க வேண்டுமாய் மீண்டும் கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி, பல ஊர்களிலிருந்து வந்திருப்பீங்க, கிட்டத்தட்ட 9 மணி ஆகுது, பாதுகாப்பா செல்லணும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.